திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடா, மது விலக்கு மாநாடா? இந்தியா முழுக்க தான் நீங்கள் வந்து மது விலக்கு கேட்குறீங்க. பஞ்சாப் இருக்கு, பினராயி விஜயன்ட்ட போய் மது கடைகளை மூட சொல்லலாம்ல. இந்த 3.5 வருஷத்தில் டாஸ்மாக் வியாபாரம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ அதே அளவுக்கு வந்து கள்ளச்சாராயமும் பெருகி. இந்த மதுக்கடைகளினுடைய வியாபாரத்தை தனியாருக்கு கொடுக்கறதால வருமானத்தை வச்சு 2026 தேர்தலை சந்திக்கலான்னு திமுக முடிவு பண்ணி இருக்கு. திருமாவளவன் வந்து அந்த டியூனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. போதைப்பொருள் கடத்திருந்தா கைதான போது அவர் வந்து திமுகவினுடைய அயலகணி பொறுப்பாளர். அவர் சம்பாதிச்ச காசு, அந்த காசுல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எடுத்த சினிமா இதெல்லாம் எங்க போறது? ஒரு கையெழுத்துல மூடலாம். ஸ்டாலின் தயாரா? திருமாவளவன் அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை வற்புறுத்துவாராங்கிறது அவர் அந்த மாநாட்டில் அறிவிக்கட்டும். நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சொல்லியடி நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரேவதி, சொல்லுங்க. மது ஒழிப்பு மாநாடு திமுகவும் பங்கேற்க போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த முகத்தை வச்சுட்டு மது ஒழிப்பை பத்தி திமுக பேச போறாங்க? மாநாடு நடத்துறது யாரு? கூட்டணி கட்சியான விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, ரேவதி கிளாரிஃபை பண்ணணும். திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடா, மது விலக்கு மாநாடா, இல்லை வந்து மதுபானங்களை விற்கக்கூடிய டாஸ்மாக் மூடுதல் மாநாடா? எந்த மாநாடு நடத்துறாரு? அவர் ஒரு 2 கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மது கடைகளை படிப்படியாக அப்படியே குறைக்கணும் அப்படின்னும், மதுவை மொத்தமாக ஒழிச்சிடணும் அப்படின்னு 2 கோரிக்கைகளை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த 2 கோரிக்கையும் வந்து திருமாவளவனுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக தெரியலையா? படிப்படியாக ஒழிக்கணும், இல்லாட்டி மதுவை முழுமையாக ஒழிக்கணும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ மதுபான ஆலைகள் இருக்குது. முக்கால்வாசி மதுபான ஆலைகளும் வந்ததே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த லைசன்சிங் அத்தாரிட்டி. லைசன்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்க நினச்சா இந்த மதுபான ஆலைகளை மூட முடியாது. அதே நேரத்தில் லைசன்சிங் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட செல்லிங் ரைட்ஸ் வந்து கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட், விற்பனைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசாங்கமே வியாபாரம் பண்ணுறாங்க. இந்தியா, அவர் சொல்கிறாரு, ஒன்றிய அரசு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும், இந்தியா முழுவதும் அமுல்படுத்த வேண்டும், ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாநாடை நடத்துகிறேன்னு சொன்னால், இவர் முதல்ல இந்த மாநாடு போட வேண்டிய இடம் வந்து பாண்டிச்சேரி. இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்தில் 2வது தடவை எம்பி ஆகிட்டார். அவருடைய ஜாகையே, அவருடைய வீடே வந்து பாண்டிச்சேரியில் தான். நீங்கள் கள்ளக்குறிச்சியில் என்ன காரணம்? பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னா கூட அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடில் இருக்கிற ஆட்சி தான். அங்கே நீங்கள் இந்த மாநாட்டை நடத்தலாம். உங்களுக்கு தைரியம் இருக்கா? சரி விட்டுருங்க. டெல்லி இந்தியா கூட்டணி வச்சுருக்கீங்க, இந்தியா முழுக்க உங்கள் கூட்டணி இருக்குது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சீஃப் மினிஸ்டர், ஆம் ஆத்மி கட்சி. அங்கே ஒரு பெரிய மாநாடை போடுங்க. ஏன்னா இந்தியா முழுக்க தான் நீங்கள் வந்து மது கேட்குறீங்க. பஞ்சாப் இருக்குது, பஞ்சாபில் போடுங்க. பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கி இருக்கார். அவர் வந்து மதுக்கடைகளை மூடுறதுக்கோ இல்லை மதுவிலக்கோ அவர் வந்து ஆதரவாக இருப்பாரா? கெஜ்ரிவால் இத்தனை நாள் ஜெயிலிருந்து வந்திருக்காரு, கெஜ்ரிவால் ஆதரவாக இருப்பாரா? இல்லை, இந்தியா முழுக்க மது இருக்கலாம், ஆனால் விசிக தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ அவங்க இங்கே தானே நடத்த முடியும். யார் சொன்னா விசிக தமிழ்நாட்டில் தான் இருக்கா? அவங்க வந்து எதுக்கு கர்நாடகாவில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க? கூட்டணி கட்சிக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு பிரச்சாரம்லாம் பண்ணாங்கல்ல. விசிகாவுக்கு கர்நாடகாவில் அமைப்பே இருக்குல்ல. அங்கே போய் ரேவந்த் ரெட்டிகிட்ட வந்து மதுக்கடைகளை மூட சொல்லுங்களேன். உங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க. கேரளா இருக்குல்ல, பினராயி விஜயன்ட்ட போய் மதுக்கடைகளை மூட சொல்லலாம்ல. இதெல்லாம் வந்து பம்மாத்து வேலை என்னையை பொறுத்த வரைக்கும். இது மது ஒழிப்பு மாநாடு இல்லை. 1971 அப்புறம் இன்றைய முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி வந்து மதுக்கடைகளை திறந்த பிறகு அது ஒரு தொடர்கதையாக போச்சு. எல்லாம் தனியார் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் தனியாருக்கு வந்து கொடுத்து தனியார் நடத்துனாங்க, தனியார் சாப்பிட்டாங்க. பல்லாயிரம் கோடி ரூபா வந்து தனியார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பல வருஷமாக. மதுக்கடைகளை தனியார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
எக்ஸைஸ் டியூட்டி மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அதனுடைய வருமானம் 50,000 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த தனியார் மதுபான கடைகளை நடத்தினவங்க முக்கால்வாசி பேர் வந்து திமுகவை சார்ந்தவங்க. இப்போ அவங்க தான் வந்து அந்த மதுபான கடையோட கூடிய குடிப்பகங்களை அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி, அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சியிலையும் சரி, ஆத்தரைஸ்டு பார்ஸ் இருந்தது. அரசாங்கத்துக்கு வந்து லைசன்ஸு கட்டி பணம் கட்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து லைசன்ஸு இல்லாமல் 2,000-2,500 பார் நடக்கிறதா வந்து உங்கள் டிவியிலெல்லாம் கூட நியூஸ் சொல்கிறீங்க. அதுவும் உண்மை தான், நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மது ஒழிப்புன்னு சொல்லி மாநாடு நடத்துகிறதே எதுக்குன்னா, இந்தியா முழுக்க மதுவை ஒழிக்கிறதுக்காக இல்லை. காந்தி பிறந்த போர்பந்தர்லேயே மது இருக்குது. சரி, அப்போ இந்த மாநாட்டான நோக்கம் என்ன? நோக்கம் வந்து டாஸ்மாக் நடத்துகிறத வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க, அரசாங்கம் நடத்துகிறத எல்லாரும் குறை சொல்கிறாங்க. ஆகையால் நாங்கள் இனிமேல் வந்து இந்த தொழிலில் ஈடுபட போகிறதில்ல. அரசாங்கத்துக்கு தொழில் நடத்துகிறது தான் வந்து வேலை கிடையாது, பல்வேறு வேலை இருக்குது, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தணும். ஆகையால் பழையபடி தனியார்கிட்ட நாங்கள் வந்து இந்த மதுக்கடைகள் நடத்துகிற உரிமையை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் படிப்படியாக குறைப்போம். இன்றைக்கி வந்து 50,000 கோடி வருமானம் வருது. இந்த வருமானத்திற்கு குறைவில்லாமல் தனியாரிடமிருந்து நாங்கள் வந்து லைசன்ஸ் ஃபீஸ் வாங்கி அரசாங்க கஜானாவையும் ரொப்பிக்குவோன்னு சொல்லி இவங்க வந்து தொழிற்சாலையும் நடத்துவாங்க, இந்த மதுபான கடைகளையும் நடத்தணும். இவங்க கட்சிக்காரங்க சுபிட்சமாக இருக்கணும். அதனால் வர்ற வருமானம் தனி வருமானம், அரசாங்க வருமானம் இல்லை. இந்த மதுக்கடைகளினுடைய வியாபாரத்தை தனியாருக்கு கொடுக்கறதால வருமானத்தை வச்சு 2026 தேர்தலை சந்திக்கலான்னு திமுக முடிவு பண்ணி இருக்கு. அந்த முடிவுக்கு திருமாவளவன் வந்து அந்த டியூனுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதில் உள்நோக்கம் இல்லை. நான் அப்படி அவருக்கு வந்து உண்மையிலேயே இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு நீங்கள் வந்து மதுக்கடைகளை ஒழிக்கணும்னா, இன்னொன்று நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதுன்னு சொன்னேன், நடத்தாத ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது. நீங்கள் நினச்சா நாளைக்கால தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடைகளை மூடுறோம், கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம். நீங்கள் மது விலக்கினார்ல கருணாநிதி, எப்படி விலக்கினார்? ஸ்டேட் சப்ஜெக்ட். இன்றைக்கி மூடுறதுன்னு நினச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் மூடிட்டு போகலாம். நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் தான் திருமாவளவன் அரசியல் பண்ணுறாரு, ஆகையால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில் ஆரம்பிக்கிறாருலாம் சொல்கிறீங்கள. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சரை போய் பார்த்தார்ல. சரி போனீங்கல்ல, இந்தியா முழுக்க ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், போய் கேட்டவங்க, சார் நாளைக்கு காலையிலே தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கை கொண்டு வாங்க, உங்கள் அப்பா தான் வந்து அதை ரத்து பண்ணார், நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. சரி, இல்லை இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை மடைமாற்றுறதுக்கு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கையில் எடுத்துருக்குறாங்களா? இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறாரு. கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருமா? இந்த 3.5 வருஷத்தில் டாஸ்மாக் வியாபாரம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ அதே அளவுக்கு வந்து கள்ளச்சாராயமும் பெருகி இருக்கு. அப்போ இவங்க ஆட்சியில் மட்டும் எங்கேருந்து கள்ளச்சாராயம் வருது? இவங்க ஆட்சியில் இல்லை, நீங்கள் வந்து வசதி இல்லாதவங்க குடிக்கிறதால நம்ம வசதி ஆளாயிடுறோம்ல, நாம் வசதியான ஆளாயிடுறோம்ல, நமக்கு வருமானம் பெருகுது இல்லை. அவன் வந்து 180 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்க முடியாதவன் 80 ரூபா கொடுத்து வாங்குறான். நாம் 10 ரூபாய்க்கு ஒரு சாராயத்தை காய்ச்சி 80 ரூபாய்க்கு விற்று 70 ரூபா நமக்கு கிடைக்கிறதில்ல. எப்படி அந்த வியாபாரத்தை உங்களால் வந்து முடக்க முடியும்? அந்த வியாபாரத்தில் திமுக காரங்க தான் விற்கிறாங்களா என்ன? திமுக காரங்க விற்கிறாங்கன்னு வந்து நியூஸ் சேனல்லே சொல்கிறீங்களே, அது நீங்கள் மரக்காணமாக இருக்கட்டும், மதுராந்தகமாக இருக்கட்டும், அல்ல வந்து கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், திமுக காரங்க வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் போதைப் பொருள்னு சொல்கிறீங்க, போதைப் பொருள் கடத்திருந்தா கைதான போது அவர் வந்து திமுகவினுடைய அயலகணி பொறுப்பாளர், அப்புறம் கட்சியை விட்டு நீக்கிடுறோம், அது வேறு விஷயம். அது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச காசு, அந்த காசில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எடுத்த சினிமா, இதெல்லாம் எங்கே போகிறது? உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் எது வேணாலும் பண்ணுவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், அவங்களுக்கு சொந்த வருமானம் வருதுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும், இப்போ எனக்கே நாளைக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னு சொன்னால் நான் சரின்னு அந்த வேலையை செய்வேன். ஆனால் ஆக்டோபஸ் மாதிரி எல்லா விதங்கள்லேயும் வர்ற வருமானம் முழுக்க நம்ம குடும்பத்துக்கே வரணும்னு நினைக்கிற ஒரே கூட்டம் வந்து திமுக கூட்டம். அதில் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்களுடைய இது வந்து நானும் ஒரு 50 வருஷம் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் பார்த்துருக்கேன்.
மற்ற எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி எதுன்னு சொன்னால் திமுக தான். இப்போ ஜாஃபர் சாதிக் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள் திமுகக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் மூடி மறைக்க தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத கையில் எடுத்திருக்காங்களா? நீங்கள் இந்த மது ஒழிப்பு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது மது ஒழிப்பு மாநாடு இல்லை. இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடை நடத்த வேண்டியது திமுக தான் நடத்தணும். அவங்க ஆட்சியில் இருக்காங்க. கூட்டணி கட்சிக்காரரை விட்டு அவர் என்ன சொல்லணும்? திமுகவுக்கு எதிராக தானே மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டில் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்துங்கள், முதலமைச்சர் அவர்களே இல்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்குவோம். இப்போ இவங்க ஆதரவில் ஒன்றும் அவர் ஆட்சியில் இல்லை, அது வேறு விஷயம். கூட்டணி கட்சிங்கிற முறையில் உங்களோடு இருக்கக்கூடிய உறவை நான் வந்து முறித்துக்கொள்வேன், நீங்கள் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். அந்த அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. நீ கடையை மூடாத இல்லை வந்து பாரை மூடுங்கிறதில்ல. டோட்டலாக ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு கையெழுத்தை போட்டால் முடிஞ்சு வச்சு, மறுநாள் காலையில் இல்லை. ஆனால் இவங்க நடத்துகிற IMFL கம்பெனியெல்லாம் என்ன வருது இன்னைக்கு தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி உடனே நாளைக்கே மூடுங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் திருமாவுக்கு இல்லையா? மூடுங்கன்னு சொல்கிற தைரியமே இல்லை, அப்புறம் என்ன நாளைக்கே மூடுங்கன்னு சொல்கிறது? நீங்கள் இல்லாட்டி அவர் வந்து ஒன்றிய அரசு வற்புறுத்தும் இந்தியா முழுக்க. நீங்கள் போகாத ஊருக்கு வழிகாட்டக்கூடாது. நீ இந்தியா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வரணும், ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லி நீங்கள் இங்கே இப்போ நடக்கிறத விட்டுறீங்களே. சரி, இப்போ மது ஒழிப்புனாலே கனிமொழி நிறைய பேசுவாங்க இல்லையா? ஆனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு பற்றி கனிமொழி இப்போ வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லையே, என்ன காரணம்? காரணம் அதிமுக ஆட்சியில் இளைஞர்கள் வந்து குடிப்பழக்கத்தால் அவங்க உடம்பு கெட்டு போய் இறந்து போயிருக்காங்க. ஆகையால் அவங்களுடைய மனைவிகள்லாம் இளம் விதவைகள் இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3.5 வருஷம் அவங்க அண்ணனுடைய ஆட்சியில் எல்லாரும் சுபிட்சமாக இருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு குடிப்பழக்கம் இருந்தால் கூட அந்த 40 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஹேலன் ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸ்டெமினா இருக்குது. ஆகையால் அவங்க வந்து யாரும் வந்து இறக்கலை, இளம் விதவைகள் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாய் மூடி மௌனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க முதிர் பெண்கள் அவங்கெல்லாம் வந்து விதவியாக இருக்கலாம். இளம் விதவிகள் கிடையாது, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க விதவியாக இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை. ஒரு டிவி விளம்பரத்தில் வரும், நீங்கள் ஒரு டேர்ம் லோன் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா நான் இப்படி கை நேர்ந்த வேண்டிய அவசியம் இல்லையேன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் இவங்க ஆட்சி, இந்த ஆட்சி நல்ல நம்முடைய அண்ணன் வந்து நல்லாட்சி கொடுத்துருக்காருங்கிறதுக்காக அந்த ஆட்சியில் சுபிட்சமாக இருந்து எல்லோரும் டேர்ம் லோன் எடுத்துருக்காங்க, எடுத்து செத்து போயிட்டாங்க. ஆகையால் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து விதவையானாலும் கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆகையால் அவங்க இப்போ பேசாமல் இருக்காங்க. அன்னைக்கு இளம் விதவைகள் கஷ்டப்பட்டதை கண்ணால் பார்த்தாங்க, இன்னைக்கு விதவைகள் சுகமாக இருக்கிறத வந்து கண்ணால் பார்க்கறத விட்டு அண்ணாவுடைய பேசினாங்க, இன்னைக்கு பேசலேன்னு மக்கள் பேசாத காரணம் இதுதான். எப்படி கேட்பாங்க? அவங்க பேசாமல் இருக்குன்னு நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு தானே பேச முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கஷ்டம் இல்லை. இளம் பெண்கள் விதவியாகலை, விதவி அவர்கள் வந்து நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆகையால் அவங்க பேசாமல் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் இன்னைக்கு அது சாராயம் குடித்தாலும் சரி, கள்ளச்சாராயம் குடித்தாலும் சரி, இல்லை வந்து IMFL குடித்தாலும் சரி, எது குடித்தாலும் சரி, யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. பாதிப்பே இல்லாத வகையில் அவங்க அண்ணன் வந்து நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆகையால் அவங்க அமைதியாக இருக்காங்க. என்னையை கேட்டால் திருமாவளவன் முதல்ல வந்து கூப்பிட்டு இதையெல்லாம் பேச வைக்க வேண்டியது கனிமொழியை கூப்பிட்டு தான் பேச வைக்கணும். இன்றைக்கி வந்து முதலமைச்சராக கூட கேட்கல, திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின்கிட்ட கேட்போம். அவங்க கட்சியில் வந்து குடிகாரர்களே கிடையாதா? அவங்க கட்சியில் வந்து குடிப்பான்கள் நடத்துகிறவங்க யாருமே கிடையாதா? ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லி வச்சு பேசி இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இருக்காங்களே தவிர, நேற்று கூட பேசினாங்களாமா, ஏதோ ஒரு ஜாதி சங்க கட்டிட திறப்பு விழாவில் போய், அவங்க நாடார் சங்கம்னு நினைக்கிறேன், நீங்கள் யாரும் வந்து ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்க வேணாம், நீங்கள் சொன்ன கனிமொழி பேசுன்னு தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி மட்டும் நாடார் சமுதாயம் தேவைப்பட்டது இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஜாதியை போட வேணான்னு சொன்னால்
இப்படி எதையாவது சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், தலைமுறையாக சம்பாதிக்கணும். இது ஒன்று தானே தவிர இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மாநாடே தேவையில்லை. நாளைக்கு காலையில் ஸ்டாலின் ஒரு கையெழுத்து போட்டார்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு இந்தியாவை பற்றி கவலை இல்லை. நான் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையிலே பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கேன். எனக்கு எல்லா குடிமகன்களை பற்றியும் தெரியும். நான் படிக்கிற காலத்தில் இந்த மதுக்கடைகள் இல்லாத இருந்த நிலைமையும் எனக்கு தெரியும். நான் பியூசி படிக்கும்போது தான் இங்கே இதே கொண்டாங்க மதுக்கடைகளை. அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரே கையெழுத்தில் ஒழிச்சிடலாம். அதுக்கு மோடியும் தேவையில்லை, அமித்ஷாவும் தேவையில்லை, ராஜ்நாத் சிங்கும் தேவையில்லை. அவங்கள கூப்பிட்டு நம்ம ஸ்டாம்பு வெளியிட சொன்ன அன்னைக்கே அவங்கக்கிட்ட இனிமேல் யாருக்குமே லைசன்ஸே கொடுக்காத, எல்லா லைசன்ஸ் இருக்கிற ஐஎம்எஃப்எல் ஃபேக்ட்ரியும் மூடிடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அங்கே கேட்கலை. நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது. ஒரு கையெழுத்தில் மூடலாம். ஸ்டாலின் தயாரா அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை வற்புறுத்துவாராங்கிறது அவர் அந்த மாநாட்டில் அறிவிக்கட்டும். சரி சார், மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.